செம்பருத்தி கூட போட்டு அரைக்கலாம். நிறைய நன்மை பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்லயும். நம்ம ரோஸை கொதிக்க வச்சுட்டு தண்ணியில அது கூட வந்து பனங்கற்கண்டு, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது இந்த மாதிரி நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போட்டு குடிச்சு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம செடியில வச்சிருக்கிற ரோஸ் பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், பேச போறேன். இது வந்து நம்ம கிட்ட எப்பவுமே கனகாமர செடி, செம்பருத்தி செடி, அப்புறம் கத்திரிக்காய் செடி எல்லாம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம ரோஸ் செடியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட. இந்த ரோஸ் செடியில வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் பூ பூக்கும். இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நவம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பூக்கிறதுக்கு. இது பாருங்க எவ்வளோ அழகா பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் பெரிய பெரிய மரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடிங்க. அதை நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ கட் பண்ணி இது எடுத்துட்டு வேற செடி வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லும் போது இப்போ இந்த செடியில பூ பூத்துருக்குது. இந்த பூ எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நாட்டு ரோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம டிகாஷன் வச்சு குடிக்கலாம். பன்னீர் ரோஸும் அந்த மாதிரி நம்ம டிகாஷன் வச்சு குடிக்கலாம். அது வந்து ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணலாம். ரோஸை வந்து நம்ம ஹேர் பேக்கு, தலைக்கு ஹேர் பேக் போடுறோம், அதுலேயே நம்ம செம்பருத்தி கூட போட்டு அரைக்கலாம். நிறைய நன்மை பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்லேயும். நம்ம ரோஸை கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் அது கூட வந்து பனங்கற்கண்டு, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது மாரடைப்பு வந்து கம்மியாகுது, பிபியும் குறையுது, நம்ம வயிற்றில் வந்து டைஜஷன் வந்து சரியாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது நான் இவங்க ஏதோ என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன் ரோஸ் வாட்டர் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நம்ம சேனலில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொன்னது சரி, நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லலாம். ரோஸில் வந்து அவ்வளோ நன்மைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுருக்குறோம், நம்ம நிறைய போட்டிருக்கிற வீடியோவில் நிறைய நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன். பெருசாக ரோஸ் நம்ம செடியில் பூத்தே நான் உங்ககிட்ட வச்சு காமிச்சிருக்கிறேன். தண்ணி ரோஸை காய வச்சுட்டு அந்த ரோஸ் பூவை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பவுட்ரை வந்து நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக்லாம் போடுறதுக்கு அந்த பவுட்ரு அதில் கலந்து ஃபேஸ் பேக் போடுறாங்க. ஏன்னா கடையில் விற்கிற பவுட்ரெல்லாம் அது உண்மையான ரோஸா என்னான்னு தெரியுதுல்ல. அதனால நம்ம செடியில் வர பூவையே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம். முகத்தை தண்ணியில் நல்லா ரோஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 நாள் பொறுத்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம கழுவலாம். கை கால் கழுவலாம், முகம் கழுவலாம். அவ்வளோ நல்லா இருக்கும், சுத்தமாக சாஃப்டாக இருக்கும். வயிற்றுக்கு நம்ம இது டிகாஷன் வச்சு குடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். ரோஸில் மன அழுத்தம் கம்மியாகும், பிபி கம்மியாகும். அவ்வளோ நன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸில். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டிலலாம் ரோஸ் செடி இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கிட்ட. ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு சொல்லலாம். இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லெல்லாம் பூக்கிற ரோஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம செடியில் வந்து இருக்கிற ஒவ்வொரு பூவும் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நாட்டு ரோஸ் மாதிரியும் இல்லை, வெல்வெட் மாதிரியும் இல்லை, பன்னீர் ரோஸ் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக ஒரு சைனிங்காக புது விதமான ரோஸ் மாதிரி இருக்குது. அது காரணம் நம்ம செடிக்கு கொடுத்துருக்கிற உரம், தண்ணி நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் பூவும் பூக்கும். இதே ரோஸ் வந்து பால் ரோஸ் மாதிரி வரும் பூத்துச்சு. அது கூட நான் காமிச்சிருக்கிற வீடியோவில் போட்டிருக்கிறேன் ஷார்ட்ஸில். நீங்கள் போய் பார்க்கலாம் நிஜமா என்னான்ட்டு. இது என்ன பூவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி இது ஹைப்ரிட் ரோஸ்ன்னு வருது. நீங்கள் போயிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரோஸை நம்ம பண்ணலாமா செய்யலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடிக்கு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம், பார்க்கலாம். அந்த தண்ணியில் வந்து நான் புளிச்ச மோர் பெருங்காய கரைசல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், புண்ணாக்கு கரைசல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற பூவெல்லாம் நம்ம பறிச்சுன்னு கீழே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். 7 மணி ஆகிடும் போலுக்குது. இன்னும் நிறைய வேலை இருக்குது, எல்லாமே ரெடி பண்ண